நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சேலத்தில் சட்டவிரோதமாக வெள்ளைக்கற்கள் வெட்டி எடுப்பது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் மீது கனிமவள கடத்தல் கும்பல் லாரியை ஏற்றி கொல்ல முயன்ற அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அதில் எப்படியோ உயிர் பிழைத்து கடத்தல் கும்பலை செய்திக்குழுவினர் கையும் களவுமாக பிடித்து கொடுத்தும் காவலர்கள் தப்பிக்க வைத்துவிட்டு தற்போது கடமைக்கு ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. ஓட போறான். சார் நியூஸ் தமிழ்ங்களா? ஆமாண்ணா. தமிழகத்தில் அதிக மலைகள் சூழ்ந்த நகரமாக விளங்கும் சேலத்தில் தான் ஆசியாவிலேயே அதிக வெள்ளை கற்கள் உள்ளன. அதிலும் குறிப்பாக சேலம் மாநகர் டால்மியா போர்டு, மாமாங்கம், செட்டிச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் மேக்னசைட் என சொல்லப்படும் வெள்ளை கற்களும் டியூனைட் என சொல்லப்படும் பச்சை கற்களும் அதிகம் உள்ளன. வெள்ளைக்கல் ரகத்தில் கடைசி கிரேடு தான் இந்த பச்சை கற்கள். மாத்திரைகள் தயாரிக்க, கால்நடைகளுக்கு அனல் மின் நிலையத்தில் பெயிண்ட் தயாரிக்க என பல வகைகளில் இந்த சுண்ணாம்பு கற்களின் பயன்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி அதன் பயன்பாடு அதிகம் என்பதால் சந்தை மதிப்பும் தாறுமாறுதான். ஒரு டன் ஏ கிரேடு வெள்ளைக்கல் 12,000 முதல் 15,000 வரையும், செகண்ட் கிரேடு வெள்ளைக்கல் 8,000 முதல் 10,000 வரையும் விற்பனையாகும் நிலையில் கடைசி கிரேடான பச்சை கற்கள் ஒரு டன் 3,000 முதல் 6,000 வரை விற்பனையாகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கனிம வளங்கள் பாதுகாப்பு கருதி இந்த வெள்ளை கற்களை எடுக்க கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் பசுமை தீர்ப்பாயமும் தடை விதித்தது. இந்த உத்தரவையெல்லாம் ஊதி தள்ளிய சில சுயநலவாதிகள் அரசியல் புள்ளிகளை கையில் வைத்துக் கொண்டும் காக்கிகளின் சப்போர்ட்டுடனும் பட்ட பகலிலேயே வெள்ளை கற்களை வெட்டி எடுக்க ஆரம்பித்தனர். வெடி வைத்து தகர்த்தால் தூள் தூளாகிவிடும் என்பதால் கூலிக்கு ஆட்களை வைத்து வெட்டி எடுத்து வருகின்றனர். ஒரு மரத்தின் வேர் எப்படி ஆழமாக வேரூன்றுமோ அப்படித்தான் வெள்ளை கல்லும் ஆழமாக இருக்கும் என்பதால் மலையை நோண்டி மலடாக்குகின்றனர். பகல் நேரத்தில் பார்த்து பார்த்து வெட்டி எடுத்த வெள்ளை கற்களை மூட்டைகளில் கட்டி அடுக்கி வைக்கின்றனர். அடுத்து ஊரை அடுத்து உலையில் போடுவது போல ஊரடங்கியதும் தங்கள் திருட்டு ப்ராசஸை அரங்கேற்றுகின்றனர் கனிமவள கடத்தல் கும்பல். மினி லாரிகள், டெம்போ ஆகிய வாகனங்களில் மூட்டைகளை டன் கணக்கில் ஏற்றி கற்கள் அரைக்கும் ஆலைகளுக்கு அனுப்புகின்றனர். ஒரு மினி லாரியிலேயே குறைந்தபட்சம் 10 டன் ஏற்றுவதால் அதன் மூலம் மட்டுமே 1,20,000 ரூபாய் கிடைத்துவிடும். அப்படி இருக்கும்போது ராக்கோடாங்கி போன்று இரவு முழுக்க 20 முதல் 30 லோடு வெள்ளை கற்கள் குவாரியிலிருந்து செல்வதன் மூலம் தினமும் லட்சமாக பணம் பார்ப்பதாக நியூஸ் தமிழ் செய்தியாளருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதையடுத்து கேமரா எதுவும் இல்லாமல் மாமாங்கத்தில் உள்ள குவாரிக்கு சென்ற செய்தியாளர் வினோத்தும் கேமராமேன் நேதாஜியும் அங்கு என்னதான் நடக்கிறது என்பதை 2 நாட்கள் நோட்டமிட்டனர். கேள்விப்பட்டது போன்றே வெள்ளை கற்களை பதமாக வெட்டுவது, மூட்டை கட்டுவது என பணிகள் நடந்து கொண்டிருந்தன. அதே போன்று இரவு நேரத்தில் குவாரியை சுற்றி 30க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்புக்காக நின்றதோடு ஆட்கள் நடமாட்டம் இருந்தால் லோடு லாரியை குவாரியை விட்டு நகரவிடாமல் அலர்ட் ஆனதை செய்தி குழுவினரால் பார்க்க முடிந்தது. 3வது நாள் மாலை 3 மணி அளவில் கேமராவோடு குவாரிக்குள் சென்ற செய்தியாளரும் கேமராமேனும் அங்குள்ள ஒரு மரத்திற்கு பின்னால் உள்ள புதரில் மறைந்து அமர்ந்து கொண்டனர். தாகத்திற்கு தண்ணீர் பாட்டிலை மட்டும் சேஃப்டிக்கு வாங்கி வைத்துக் கொண்டிருந்தனர். இரவு 10:30 மணி அளவில் மினி லாரி, டெம்போ என வாகனங்கள் குவாரிக்குள் நுழைய லோடு ஏற்றும் வேலைகளும் மும்முரமாக நடந்தன.
40க்கும் மேற்பட்டோர் குவாரிக்குள் ரவுண்டு கட்டி நிற்க அதில் ஒருவர் செய்தியாளரையும் கேமராமேனையும் பார்த்து விட்டார். நீங்கள் யார், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என மிரட்டும் தொனியில் கேட்க, தாங்கள் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்றும் வழிமாறி வந்துவிட்டோம் என்றும் செய்தி குழுவினர் சமாளிக்க, பெங்களூரு பைபாஸ் சாலை பக்கத்தில்தான் உள்ளது, சீக்கிரம் செல்லுங்கள் என கூறிவிட்டு அந்த நபர் குவாரிக்குள் சென்று விட்டார். அதற்கு சரியென செய்தியாளரிடம் கொட்டிய 10வது நிமிடத்தில் லோடு ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி குவாரியை விட்டு கிளம்பியது. அந்த லாரிக்குள் 5 பேர் அமர்ந்திருந்தனர். இதற்கு பிறகு நடந்ததுதான் ட்விஸ்டே. அந்த லாரியை பின்தொடர்ந்தனர் செய்தி குழுவினர். கரணம் தப்பினால் மரணம் நிச்சயம், அந்த அளவுக்கு மலைகள் குடையப்பட்டு புகைகள் போன்று இருக்க கும்மிருட்டுக்கு மத்தியில் லாரியை பின்தொடர்ந்து சென்ற செய்தி குழுவினர் கேமராவில் வீடியோ ரெக்கார்டையும் ஆன் செய்தனர். அதனை பார்த்து சுதாரித்துக் கொண்ட கனிமவள கடத்தல் கும்பல் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது லாரியை ஏற்றி கொலை செய்ய முயன்றனர். ஓட போறான். அதிலிருந்து தப்பிக்க ஓரமாக சென்ற செய்தி குழுவினர் கீழே விழுந்தனர். ஆனாலும் விழுந்து எழுந்து மீண்டும் லாரியை பின்தொடர்ந்தனர். இதனிடையே செய்தி குழுவினரின் பைக்கின் பின்னால் TN30CY9103 என்ற எண் கொண்ட லாரி வந்திருக்கிறது. அப்போது படக்கென தங்கள் பைக்கை குறுக்கே போட்டு அந்த லாரியை வழிமறைத்தனர் செய்தி குழுவினர். எங்க வந்தானுங்க, எந்த பக்கம்? அதை பார்த்து லாரிக்குள் இருந்த ஒருவர் வாகனத்தை அப்படியே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார். இதையடுத்து காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு போன் செய்த செய்தியாளர் நடந்த விவரத்தை கூறினார். அடுத்து அங்கு வந்த SSI லட்சுமணன், ரோந்து வாகன ஓட்டுநர் குமாரும் சிங்கம் பட சூர்யா போன்று இறங்கி அடிப்பார்கள் என நினைத்தால் கடத்தல் கும்பலை கொஞ்சம் மட்டும்தான் செய்யவில்லை, மற்றபடி தட்டி கொடுப்பது போல் நடந்து கொண்டனர். கடத்தல் கும்பலுக்கு போன் செய்து அவர்களே வரவழைத்த நிலையில், காக்கிகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், செய்தியாளர் வினோத்தை தனக்கு நன்றாக தெரியும், அவரிடம் நான் பேசிக் கொள்கிறேன் என அந்த கடத்தல் கும்பலில் இருந்த ஒருவர் கூறினார். சார், நியூஸ் தமிழ்ங்களா? ஆமாண்ணா. சரி, கொஞ்சம் பேர் அட்ரஸ் கொடுங்க. கொடுங்க, நம்பர் தான். அது இன்ஸ்பெக்டர் சொன்னதே, அதுக்கு யாரு என்னன்னு கேட்க கொடுங்க, நம்பர் தான். அது இன்ஸ்பெக்டர் சொன்னதே, அதுக்கு யாரு என்னன்னு கேட்க அது உள்ள நீ ஏன்னா அது. இதில் வேடிக்கை என்னவென்றால், முன்பின் தெரியாத வினோத்திடமே தனக்கு வினோத்தை நன்றாக தெரியும் என அந்த நபர் ஜம்பமாக பேசியதுதான். அதேபோல் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் ஏதோ உயரதிகாரிகள் போன்றும், சம்பவ இடத்திற்கு வந்திருந்த காவலர்கள் அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் போன்றும் கை காட்டி வேடிக்கை பார்த்ததும் இதுவரை காண கிடைக்காத மற்றொரு வினோதம்தான். ஏற்கனவே பழகியவர்கள் போன்று கனிமவள கடத்தல் கும்பலிடம் காவலர்கள் சகஜமாக பேசியதும், ரிப்போர்ட்டை பேசி அனுப்பிவிட்டு வாருங்கள், நாம் பேசிக்கொள்ளலாம் என கனிமவள கடத்தல் கும்பலிடம் காவலர்கள் கூறியதும் செய்தி குழுவினருக்கே பெரிய ஷாக் தான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் செய்தியாளர் வழிக்கு வராததால் அடுத்து சம்பவ இடத்திற்கு மேலும் போலீசார் வரவழைக்கப்பட்டு அந்த கடத்தல் லாரிகள் எடுத்துச் செல்லப்பட்டது. கடத்தல் வாகனத்தையும் கடத்தல் கும்பலையும் செய்தியாளர்கள் கையும் களவமாக பிடித்து கொடுத்தும் அசால்ட்டாக அவர்களை தப்பிக்க விட்ட காவலர்கள் மறுநாள் காலையில் பெயருக்கு கருப்பூர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்து அவர்கள் தலைமறைவு என கடமைக்கு கணக்கு காட்டுவதெல்லாம் அநியாயத்தின் உச்சமாகவே பட்டது. கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே குவாரியில் கனிமவள கடத்தல் நடைபெறுவதை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிதான் வெளிச்சம் போட்டு காட்டியது. அப்போது 5000 டன் வெள்ளை கற்களும் பறிமுதல் செய்யப்பட்டது.
தற்போது அதே குவாரியில் கடத்தல் கும்பல் வெள்ளைக்காரர்களை கூறு போட்டு கொள்ளையடிக்கிறார்கள். இதெல்லாம் கனிமவளத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா என்ற சந்தேகம் எழுகிறது. மேலும் செய்தி சேகரித்த செய்தியாளர்கள் மீதே லாரியை ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்யும் அளவுக்கு அவர்களுக்கு எப்படி தைரியம் வந்தது, எப்படி என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் இந்த கனிமவள கடத்தல் கும்பலின் கொட்டத்தை நிரந்தரமாக அடைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே மேக்னசைட் கற்களை கடத்தி செல்ல முயன்ற லாரியை பிடித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக சேலம் மாநகர காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் வெள்ளக்கல்பட்டி கொங்கு SRV பள்ளி அருகே டிப்பர் லாரியை நிறுத்தி கரும்பூர் போலீசார் சோதனையிட்டதாகவும் அப்போது லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பிச் சென்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் லாரியை சோதனையிட்டதில் அதில் மேக்னசைட் மண் இருந்ததாகவும் அதனை எடுத்துச் செல்ல எவ்வித அனுமதியோ உரிமமோ இல்லாததால் அந்த லாரியை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாகவும் காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.